கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நம்ம நேற்று என்ன பேசியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அதாவது நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டில் என்ன இன்னும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ அதனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வராமல் ப்ராப்பராக பிரேக் அவுட் டவுன் சைடில் கொடுக்காமல் இருக்கும்போது நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் செஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே நம்ம பேசியிருந்திருப்போம். நம்ம என்ன பேசியிருந்தோமோ அது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. கரெக்டாக ஒரு 225 பாயிண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரேலி நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கணும்னு நம்புவோம். ஓகே, இங்கேருந்து நிஃப்டி இங்கேருந்து அப்படியே டவுன், அதாவது மேலே போகணும். ஸோ மேலே போணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக்குகளும் நமக்கு இப்போது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்ததில் நிறைய நல்ல ஸ்டாக்குகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியும் நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு கீழே போகலை. ஸோ அதாவது நிஃப்டியாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% அந்த பேரிஷ் கேண்டில் ஃப்ரைடே ட்ரேட் ஆனது கீழே போயிருந்துருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்குலாம் போகலை. ஸோ மைல்டாக தான் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 565 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ரேலி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கணும். ஓகே, இந்த ஃப்ரைடே கேண்டில் பிரேக் பண்ணி இந்த ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு இப்போவே நான் சொல்கிறேன், ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தளவுக்கும் இருக்குது. ஸோ அப்படி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகும். ஸோ இந்த 57,000 அப்படின்றது நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை சில ஸ்டாக்கில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நம்மளோட டாப் கெய்னர் ஒரே நாளில் 13% இந்த ஸ்டாக் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் டீப் தேவ் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 324 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 324 அல்ல 325, ஸோ அந்த ரேஞ்சை நீங்கள் வச்சுக்கிடலாம். ஸோ நியூ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளே 13% மேலே போயிருக்கிறதுனால நம்ம 13% உங்களுக்கு எஸ்எல் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு ரேட் டெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாப் கெய்னர் சாங்வி மூவர்ஸ். இந்த சாங்வி மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது, அதாவது நேற்று மார்னிங்கில் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 6% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரே நாளில் கொடுத்துருக்கு.
ஓகே, இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 349 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இல்லை நியூவாலாம் நம்ம இந்த ஸ்டாக்கில் இனிமேல் என்டர் ஆக முடியாது. ஓகே, வச்சிருக்கிறவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 350, நெக்ஸ்ட் டார்கெட் 455. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரீவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து கொடுத்து கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதத்தில் நம்ம கொடுத்தோம். 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் நம்ம கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த கன்சல்டேஷன் ஜோனை ஸோ இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்விங். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளேயே இங்கே பாருங்கள். ஸோ அதாவது இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் கீழே ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு அகைன் இது செகண்ட் ஸ்விங், நெக்ஸ்ட்டு இது தேர்டு ஸ்விங். கிட்டத்தட்ட அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், தேர்டு டச், இது 4th ஸ்விங். அப்படி பார்க்கும்போது என்னாகும், ஸோ இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4th டைம் ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணும். ஸோ பொதுவாகவே 4th டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வச்சிருக்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு வேளை சில பேர் செஞ்சுருக்கலாம். ஸோ ஒரு இங்கே வாங்கிட்டு எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க முடியாத வாய்ப்பில் அகைன் மறுபடியும் இங்கே வந்திருக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த 4th ஸ்விங் வந்து உங்களுக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் ஒரு 3.56% வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னர் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ பிரேக் அவுட் வந்து இந்த கன்சாலிடேட் ஜோனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம வியூ பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே தான் என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2024 இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக என்ன இருக்குது, இந்த கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8 இல்லை 7 மாதமாக. இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, மேலே அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கன்சாலிடேட் ஜோனில் தான் என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த கன்சாலிடேட் ஜோனையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்தியன் பேங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரிவி கெமிக்கல். ஸோ அது கன்சாலிடேட் ஜோனை 4th அட்டம்ப்டில் வந்து உடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அது வந்து டவுன் சைடும் இருக்கலாம், அப் சைடும் இருக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாக் மூலமாக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இது 4th அட்டம்ப்ட் இல்லையா. ஸோ 4th அட்டம்ப்ட் என்ன ஆச்சு, உடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே 4th அட்டம்ப்ட் வந்து கீழே வரும். ஸோ இது வந்து மேலே, அதாவது ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு. ஸோ எங்கே வேணாலும் வரலாம். ஸோ ஓகே, இப்போ பிரேக் அவுட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனுக்கு கீழே, அதாவது 608க்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 800 தான் இந்த ஸ்டாக்கோட டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட்ஸ். இந்த அம்புஜா சிமெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். கொடுத்துருந்த இந்த ஸ்டாக் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் பிரேக் பண்ணும்போது அதாவது இந்த பிரேக் அவுட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு 5 or 6% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன கீழே வந்துடுச்சு. இப்போது ப்ராப்பரான உங்களுக்கு ரீடெஸ்ட்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எடுக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போது அதாவது கன்சிடர் பண்ணலாம்.
எஸ்எல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 635. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட இந்த அம்புஜா சிமெண்ட்டோட ஆல் டைம் ஹை 670 இல்லை 695ன்னு வைங்களேன். ஸோ விக்கு தான் கிட்டத்தட்ட 670க்கு வரும். ஸோ 695 உங்களுக்கு இதோட செகண்ட் டார்கெட். நெக்ஸ்ட் அதானி என்டர்டைன்மெண்ட். இந்த அதானி என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஒரு கன்சால்டேட் ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த ஜோன் வந்து உங்களுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 4th டைம் வந்து இந்த டைம் வந்து போய் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த அதே சீக்வன்ஸில் தான் இந்த ஸ்டாக்கும் என்ன இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.83% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் டைம் பாருங்கள், இந்த ஜோனோட சப்போர்ட் எடுத்ததுனால தான் நம்ம தான் வாங்குகிறோம். அதாவது பிரேக் அவுட்னும் இந்த சப்போர்ட்டில் வாங்கலாம். கரெக்டாக இந்த விக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு ப்ராப்பராக பவுன்ஸ் பேக், அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்டாக்கை வெளியில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த 2676 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ரேணுகா சுகர் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ இது வந்து 4th டைம். ஸோ இந்த ஜோனை வந்து இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஆனாலும் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்களேன். ஸோ கீழே வந்துட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது, ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மண்டே அதாவது டியூஸ்டே, ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு என்டர் ஆகலாம். இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 315 ஆர் 320 போல் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டிலை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்டர் ஆகலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். முக்கியமாக நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அறகுறையாக அந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை ஓப்பன் உள்ளே இருந்து க்ளோஸ் வெளியில் இருந்துச்சுன்னா அது வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். அப்படி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன உங்களுக்கு அதோட இதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது உங்களுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி பாருங்கள் போய் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைமும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன், நீங்கள் இதை ட்ராப் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் இண்டஸ் டவர். இந்த இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்விங்கில், அதாவது இதுக்கு முன்னாடி மேலே அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கரெக்டாக இந்த சப்போர்ட்டில், இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது? ஸோ நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஹேமர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்குது? பையர்ஸ் வந்து இன்னும் மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 2 வகையில் எஸ்எல் வச்சுக்கலாம். ஒன்று ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 316 உங்களுக்கு இதுதான் ப்ராப்பரான எஸ்எல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். என்னால் இவ்வளோ ஒரு எஸ்எல் கொடுக்க முடியாது,
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் வெளியில் வரலாம். ஒன்று. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கும் இது 4th ஸ்விங். அதாவது சப்போர்ட்டில் இது வந்து 4th ஸ்விங். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு அதை டச் பண்ணி கூட காட்டுறேன். த ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4th ஒன். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனை உடைச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 425 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். அதாவது டார்கெட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 425. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ எங்கல்ஃபிங் கேண்டிலும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 115க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 126 ரூபா 80 பைசா அப்படின்ற இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எஸ்எல் இந்த 115க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை இங்கே வாங்கிட்டு இதோட ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கிட்டு இதோட ஆல் டைம் ஹையில் கூட விற்கலாம், ஒரு இஷ்யூவும் கிடையாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல இங்கே இருந்து, அதாவது நல்ல இந்த டவுன்ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக மேலே போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃபால்லையும் சந்தித்தாலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இது போய்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் நியர்பையில் தான் இருக்குது. இப்போ 120லேருந்து 132 அங்கே கூட நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சாய் லைஃப் சயின்ஸ். இந்த சாய் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது சம்டைம்ஸ் ரேட்டஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்டாக நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அக்குமுலேட் பண்ணலாம் ஒன்று. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு பொதுவாகவே ஒரு ஸ்டாக் வந்து கன்சாலிடேட் ஜோனில் இருந்துட்டு பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங் ஒரு மொமெண்டம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப வேகமாகவே ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1000. நமக்கு நெக்ஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எஸ்எல்லை வந்து இங்கே பார்க்கணும். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எஸ்எல் பார்த்துட்டோம், என்ட்ரியும் பார்த்துட்டோம், டார்கெட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேபிஐ க்ரீன். கேபிஐ க்ரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனில், அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு 3.75% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லை கொடுத்துடலாம். இப்போ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 6%க்குள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்விங்கை வந்து டெவலப் ஆகும். இல்லை நான் இங்கேருந்து இன்னும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள்
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 750 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ 730 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை டார்கெட். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எடுக்கலாம்னு நினச்சா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை மட்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஷார்ட் டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மேசகான் டெக் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணிடலாம். இந்த மேசகான் டெக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அதாவது இந்த சப்போர்ட்டில் ஸோ இந்த நான் ரெட் கலரில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நம்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு எங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஒன்று சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மேலேயும் போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பூவராக தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2600 இன்னும் குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க லாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுங்கள். அப்படி அக்குமுலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ சீக்கிரமாகவே ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபரோட நெக்ஸ்ட் ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஆர்இசி லிமிடெட். இந்த ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் என்டர் இப்போது ஆக முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டவுன் சைடில் தான் கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது, அகைன் மறுபடியும் என்ன ஆகுது கீழே விழுந்துடுது. ஸோ இது வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இந்த ஸ்விங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணலை, நெக்ஸ்ட்டு இந்த ஹையையும் பிரேக் பண்ணலை, நெக்ஸ்ட்டு லோயர் லோ ஃபார்மேஷன் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம இப்போது ஸ்விங்குக்கு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த சப்போர்ட் வரணும். எந்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 அந்த சப்போர்ட்டுக்கு வரணும். அப்படி இல்லை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா இங்கே இருந்துட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லேட் ஆகும். ஏன் அப்படின்னா கீழேயும் இறங்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலும் பிரிண்ட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கூட வரலாம். ஸோ இந்த ப்ரைஸ், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை நன்றியும் அன்பும்.